கண்டபடி பேசுகிறத நிறுத்திட்டு யோசிங்க. உலகத்தில் உக்ரைனில் நடந்தது, நடக்கிறது, ஈராக்கில் நடந்தது, நம்ம ஈரானில் நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாருங்கள். மதம். எல்லாமே மதம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டை சீர்குலைக்கிறதுக்கு வெளிநாடுகள் பயன்படுத்தக்கூடியது மதம். ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்கள 3 மதம் 4 மதமாக பிரிக்கிறான். அப்போ அந்த 4 துண்டுகளாக பிரிஞ்சு போயிடுது. ஈரான் நல்லவனோ கெட்டவனோ அவன் தான் அதிபர். அவர் தானே 86 வயசில் ஏயா கொன்னாங்க. எங்கேயா ஜனநாயகம்? அப்போது அந்த அதிபர் கொன்னாம்பார், அந்த கொலையாளி ஒரு மதத்தை சார்ந்தவர், கொல்லப்பட்டவன் ஒரு மதத்தை சார்ந்தவர். அவன் நாட்டுக்குள்ளே நீ ஏன்டா போய் அடாவடித்தனம் பண்ணுற? இதைத்தாண்டா நீ அன்னைக்கு செஞ்ச. ஸ்டாலினால் தான்டா நாசமாக போச்சு உலகமே. இல்லைனா ஹிட்லரை நீ கொல்லாமல் இருந்திருந்தீனா அவனை அடக்கியிருப்பான். நல்லா இருந்திருக்கு, உலகமே நல்லா இருந்திருக்கு. அயோக்கிய நீயே என்ன பண்ண? ரஷ்யாவை நீ செஞ்ச பாவத்தினால உன் நாடு 19 துண்டுகளாக போச்சு, நாசமாக போச்சு. பெரிய நாடாக இருந்தது, நாசமாக போச்சுல. அதுதான் சொல்கிறது. வளவளன்னு பேச வேண்டாம், தயவு செஞ்சு பேச வேண்டாம். மண்ணின் இப்போ ஆப்பிரிக்கானா ஆப்பிரிக்காவுக்கு மண்ணின் கலாச்சாரம் இருக்குது, அது அவங்களோட கலாச்சாரம். ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியாவுக்கு மண்ணுக்குள்ள கலாச்சாரம். இந்தியானா இந்தியாவினுடைய கலாச்சாரம். வெளிநாட்டுகளிலிருந்து கொண்டு வந்தது அவங்க. நம்ம முப்பாட்டங்கள் எல்லாம் கொண்டவங்க. அவங்களுக்கு ஓடாதீங்க, தயவு செஞ்சு அவங்க கூட பின்னால் போகாதீங்க. நான் மனுஷனாக பேசுகிறேன். அவங்க கொன்னுட்டாங்க, அது தப்பு. வெளிநாட்டு நாடு முதல்ல என்ன பண்ணானவே மதத்துட்டான். மதத்துட்டு அங்கே இருக்கிற மக்களை வச்சு கலவரம் பண்ணான் வருஷக்கணக்கில். அப்புறம் இப்போ கொண்டு போட்டான். அப்போ யார் அவனுக்கு தூது சொல்லியிருக்காங்க? மதம் தூது சொல்லியிருக்குது. அந்த வேலையை இந்தியாவில் தயவு செஞ்சு செய்யாதீங்க. முருகனை கும்பிடுங்க. முருகன் தான் இந்த மன்னனுடைய மைந்தன், இந்த மன்னனுடைய தெய்வம் முருக. லட்சம் வருஷம் கோடி வருஷம் உலகம் தோன்றிலிருந்து முருகன் தான் இந்த மண்ணுக்குள்ளவன். மண்ணுக்கு அதை கும்பிடுவோம், அமைதியாக விளைவிச்சுண்போம். நன்றி, வணக்கம். சிந்திக்க தவறாதீங்க. நன்றி.